எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்தேன். எனக்கு 2 பொண்ணுங்க இல்லம்மா, ஒன்னையும் சேர்த்து 3 பொண்ணுங்கம்மா. ஏய், அம்மா, அம்மாவா? யாரடி உனக்கு அம்மா? என்ன நெஞ்செழுத்து வருதுறதா? இந்த வீட்டு படியேற உள்ள வந்திருப்ப. நல்லவளை போல இருப்பாளாம், பரம சண்டாளிங்கிறத அப்படியே நிரூபிச்சிட்டேடி பாவி பாவி. அடியே, நீ என் குடும்பத்துக்கு பண்ண கொடுமையெல்லாம் கொஞ்சமா நஞ்சமாடி. நினைச்சு பார்த்தா அப்படியே நெஞ்சே பதறுதுடி. அடியே, நினைச்சு பார்க்கவே முடியாத காரியத்தை எவ்வளவு நெஞ்செழுத்தத்தோட பண்ணிருக்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில கொலை பண்ணியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்னு சவால் விட்டுருக்க. யாரடி நீ கொலை பண்ண போற? இல்ல யார கொலை பண்ண போற? என் மகளையா இல்ல மாப்பிளையா? அவ்வளவு தைரியம் அடி உனக்கு? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அடியே, நீ என்ன பொண்ணா இல்ல பேயா? எங்க எங்க அமுதா? இதோ இதோ நிக்கிறா, இதோ நிக்கிறாடி என் பொண்ணு. கொலை பண்ணுடி, கொலை பண்ணு, கொலை பண்ணுங்கறல. இல்ல, நான் யாரையும் கொலை பண்ண வரல. உங்க எல்லாரையும் பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்தேன். என் கண்ணீரால உங்க எல்லார் காலையும் கழுவுனா கூட நான் பண்ண பாவம் தீராது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க. ஏய் ஏய், எந்திரி எந்திரி. என்னாச்சு உனக்கு? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒரே ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. நீயும் என் பொண்ணுதான்னு சொல்லுங்கம்மா. அப்பா, நீங்களாவது என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீயும் என் பொண்ணுதான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அமுதா, என்ன மன்னிச்சிடு அமுதா. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட எனக்கு இல்ல. ஆனா உனக்கு மன்னிக்கிற தகுதி இருக்கு. அப்பாவையும் அம்மாவையும் என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல அமுதா. நர்மதா, நர்மதா, நர்மதா எங்க? என்ன கூட பிறந்த அக்காவா நினைச்ச அந்த பொண்ணுக்கு நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணேன். அவ கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு மன்னிப்பே கிடைக்காது. பேச மாட்டீங்களா? என் கூட யாருமே பேச மாட்டீங்களா? எப்படி மன்னிப்பீங்க? மன்னிக்கிற தப்பா நான் பண்ணது ஒட்டுமொத்த குடும்பத்தையே நெருப்பு மேல நிக்க வச்ச பாவினா, நம்ப வச்சு கழுத்தறுத்த துரோகினா. என்ன யாரு மன்னிப்பாங்க? என்ன யாருமே மன்னிக்க மாட்டாங்க. பொய்யா சிரிச்சப்பெல்லாம் அது உண்மைன்னு நம்புனாங்க. ஆனா இப்ப உண்மையா அழும்போது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு பாவிக்கும் உலகத்துல தர மிகப்பெரிய தண்டனை இதுதான். என் நிழல பார்த்தா எனக்கு கூசுது. இதுல நான் யாரு நிமிர்ந்து பாக்குறது? ஒரு பொண்ணு எப்படி வாழணுங்கிறதுக்கு அமுதா ஒரு உதாரணம். ஒரு பொண்ணு எப்படி எல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கு நான் உதாரணம். ஒரு நல்ல பொண்ணு சாம்பிராணி எரியும் போது வரப்போக, கெட்ட பொண்ணு சவம் எரியும் போது வரப்போக. அது ஆன்மாக்கு பலம் தரும், இது ஆயுச குறைக்கும். உலகத்திலேயே சிறந்த சிம்மாசனம் அம்மாவோட மடி. உலகத்திலேயே சிறந்த நண்பர் அப்பா. இந்த ரெண்டுத்துக்குமே எனக்கு கொடுப்பன இல்ல. நீங்களா என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. நான் உயிரோட இருக்கிறப்பதான் என்ன மன்னிக்கல.
நான் செத்ததுக்கு அப்புறமாவது என்ன மன்னிப்பீங்க நான் நம்புறேன். ரஞ்சினி இங்க பாருமா. ஐயோ சச்சே, இங்க பாரு. அழக்கூடாது அழக்கூடாது. எதுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? எப்போ நீ பண்ண தப்பெல்லாம் பாவம், செஞ்சதெல்லாம் துரோகம்னு உணர்ந்தியோ அப்பவே உன்னை அந்த ஆண்டவன் மன்னிச்சிட்டாருமா. நீயும் என் பொண்ணுதாம்மா. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு 2 பொண்ணுங்க இல்லம்மா, உன்னையும் சேர்த்து 3 பொண்ணுங்கம்மா. அழாதம்மா, அழாத. அழக்கூடாது அழக்கூடாது ரஞ்சினி, அதான் அம்மா சொல்றாங்கல்ல. அழாதம்மா, நீ அழக்கூடாது. அம்மா சொன்ன மாதிரி தவற உணர்ந்த மறு நிமிஷமே ஆண்டவன் அதை மன்னிச்சிடுறான். மன்னிப்பு கேட்ட மறு நிமிஷமே மனசில் இருந்த களங்கமெல்லாம் அழிஞ்சு போயிடும். கண்ணீர் எல்லா பாவத்தையும் கழுவிடுமா. கங்கையால் கழுவ முடியாத பாவத்தை எல்லாம் கண்ணீர் கழுவிடும். செய்த பாவத்தை உணர்ந்து மனசார வடிக்கிற ஒவ்வொரு துளி கண்ணீரும் 1 கோடி கங்கைக்கு சமம்மா. உண்மையான உண்மை அக்னி பகவான், கண்ணீர் தான் கங்காதேவி. இதை கடைப்பிடிச்சு வாழற ஒவ்வொரு மனுஷனும் கடவுளுக்கும் மேலானவன்னு பெரியவங்க சொல்லுவாங்கம்மா. அப்பா, நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அழுதுட்ட. உன் கண்ணீர் எல்லாத்தையும் கழுவிடுச்சு. இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து உன்னையும் சேர்த்து எனக்கு 2 தங்கச்சிங்க. அம்மா, நர்மதா எங்க? நான் உடனே நர்மதாவை பார்க்கணும். நர்மதா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா திருப்பதிக்கு போறதா வேண்டிக்கிட்டு இருந்தா. வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக நர்மதாவும் வசந்தும் திருப்பதி போயிருக்காங்க. அம்மா, அமுதா சிவா கல்யாணத்தை உடனே நடத்தணும். நிச்சயமாம்மா. மாப்பிள்ளையோட அம்மாவே சொல்லிட்டாங்க கல்யாணத்தை உடனடியா நடத்தியே ஆகணும்னு. எல்லாமே நல்லபடியா கூடி வந்துருச்சு. கல்யாணத்தை உடனே நடத்த வேண்டியதுதான் பாக்கி. அமுதா சிவா கல்யாணத்தை எங்க வீட்டுல வச்சு நானே முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேம்மா. அது அம்மா ப்ளீஸ்மா. சரி சரி சரி, நடத்தலாம், நிச்சயமா நடத்தலாம். அமுதா, உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே. ஆனா இப்படி தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை பண்ண நல்லா இருக்கும். அம்மாடி, உன்னை பாக்கிறதுக்கு அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்குடா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. நீண்ட ஆயுளோட, நிறைஞ்ச செல்வத்தோட, எப்போதும் சிரிச்ச முகத்தோட என் பொண்ணு மகாராணி மாதிரி வாழணும். என்னடா இது புதுசா காலெல்லாம் விழுந்துட்டு இருக்க? என்ன விஷயம்? எனக்கு தெரிஞ்ச நான் எப்பவும் எந்த நல்லதும் பண்ணதில்லப்பா. இப்ப முதல் தடவையா ஒரு நல்ல காரியத்தை நடத்த போறேன். அமுதாக்கும் சிவாக்கும் நானே முன்னாடி நின்னு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன்பா. ரஞ்சினி, ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनश्रण्वन्नो दिव्यश्रेदजातनम् ॐ श्री महागणपतये नमः जातवेदसे तुनवाम. வாங்க 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 வாங்க. என்னது இது? வாங்கம்மா. அப்பா வரல? அப்பா பின்னாடி வந்துகிட்டே இருக்காருமா. எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க தான் உங்களை வரவேற்கணும். நீங்க 2 பேரும் என்னடான்னா எங்களை வரவேற்கிறீங்க? இது உங்க வீட்டு கல்யாணமும் இல்ல, எங்க வீட்டு கல்யாணமும் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். என் பொண்ணு சொல்றது கரெக்ட். இது நம்ம வீட்டு கல்யாணம். எல்லாரும் உள்ள வாங்க வாங்க. வாமா. வெல்கம். சாரி ரஞ்சனி. சாரி இல்ல, இப்ப எதுக்கு? இது சாரி சொல்ற நேரமா? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். வாங்க வாங்க. வாங்கம்மா.
என்ன கல்யாண பொண்ணு ரெடியா? மாப்பிள வந்தாச்சு. சிவா வந்துட்டாரா? ஏய் இரு. என்னது விட்ட ஓடி போயிடுவ போல இருக்கு. கல்யாண பொண்ணா லட்சணமா அடக்க ஒடுக்கமா நடந்துக்கோ. அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்கப்பா? ஐயோ ஐயோ, என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா பாரு. எங்க கண்ணே பட்டணும் போல இருக்கு. தங்கம். கண்ணெல்லாம் வைக்காதீங்க. ஆ, ஏதோ குறையுதே. என்ன குறையுது? ஆ, ஆ? இப்போ ஓகே. ஆ? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்னது உன் கண்ணு பட்டுருமா? முதல்ல என் கண்ணு தான் படும். என் பொண்ண யாரும் கண்ணு பட விட மாட்டேன். குடு குடு குடு, நானே திருஷ்டி பட்ட பெருசா வைக்கிறேன். வேண்டாமா ப்ளீஸ். ஏன்? இப்படி ஆளுக்கு கண்ணு பட்டுற போதுன்னு மை வச்சீங்கன்னு வைங்க, ஆ. அப்புறம் மூஞ்சி பூரா கரும்புள்ளி செம்புள்ளி குத்துற மாதிரி ஆயிடும். அப்புறம் மாப்பிள்ளையே பயந்து ஓடிடுவாரு. சரி சரி, பேசிக்கிட்டே இருக்கும். உங்க அப்பா வேற இன்னும் வரல. இதை கொண்டு போய் நான் குடுத்துட்டு வந்துடுறேன். பிரசாதனம் மகாகணபதயே நமः சகலாராதனைः ஸ்வர்ச்சிதம் ஓம் சகஸ்ரசீர்ஷா புருஷः. என்ன மாப்பிள சார் இன்னும் ரெடி ஆகலையா? எங்க இந்த வேட்டி கட்ட முடியல, எப்படிதான் அதை கட்டிட்டு சுத்திட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. வேஷ்டியே கட்ட முடியல, கீழே பொண்ணு ரெடி ஆகி உட்கார்ந்திருக்கா. அவ கழுத்துல எப்படி தாலி கட்ட போறீங்க? ஹலோ, அதெல்லாம் நாங்க கிரிப்பா கட்டுவான், ஸ்ட்ராங்கா நிக்கும் பாத்துக்க. நீ முதல்ல போ, நான் பின்னாடியே வரேன். போகும். முதல்ல வேஷ்டியை கட்டிட்டு கீழே இறங்கி வாங்க. பொண்ணு ரெடியா இருக்கா. இறங்கிட்டே இருக்கு. வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சா எங்க ரஞ்சனி அம்மா காணோம்? அதை ஏன் கேக்குறீங்க? மகளோட மனசு மாறணும்னு சமயபுரம் மாரியம்மல இருந்து எல்லா அம்மனையும் வேண்டிக்கிட்டா. மக மனசு மாறிட்டாளா? 108 அம்மனும் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம்னு பிடிவாதமா கிளம்பிட்டா. நல்ல விஷயம் தான், போயிட்டு வர வேண்டியதுதான். முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. வாங்க வாங்க வாங்க. சகஸ்ராட்சஸ்தகஸ்ரபாத் சவோவிம் விஸ்வதோ விருத்வா அத்யதுஷ்டதுஜாங்குளம் புருஷயே வேதம் சர்வம். மா எல்லாம் ரெடியா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை ரெடி பண்ணிடுங்க. ஓம் சப்ரஷ்யாப்தே சப்ரஷ்யாப்தே சப்ரமேத்ரேணா புனோதி நாராயண பரபிரம்ம நாராயண பரா வலது கால வச்சு உள்ளாரப்பா உட்காந்துக்கோ. ரெண்டு பேரும் உங்க மூதாதியர், குல தெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்தாங்கோ எல்லாரும் போய் அச்சதாசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. சுக்லாம் பரத் ஸ்ரீவரணம் சர்வஜம் ஜன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே மமோபாஸ்தே நமஸ்தே துரிதே ஜெயத்வாராஸ்தி பிரவேஸ்வரப்ரீத்யர்த்தம் ஹிருதேவளத்வம் விதரம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தேவபலம் ததேவ லக்ஷ்மீபதே ச வாணீபதே ச அந்தியுகம் ஸ்மராமி சிவ சிவ சம்போராக்னேயः பிரவர்த்தமானஸ்ய நிர்விக்னேன பரித்தமார்த்தஸ்ய ஆதோ ஹரித்ரா பிம்பேஷமஹம் மகாகணபதி போதாம் கரிஷ்யே महागणपतिं महागणपतिमावाहयामि आचनं समर्पयामि सकलाराधनैः स्वर्चितं सकलाभीष्टफलसिद्धिरस्तु. இதாம்மா இந்த திருமாங்கல்யத்தை உன் கையால கொடு. வாங்கிக்கம்மா. குடுமா வாங்கி கொடு. குடு. கௌரி விமாய் திரளான லட்சம் ஏகவரீத மணீதாதுதஸ்பதே அஷ்டாவதே நவபதே
भ्रमेभ्यो शीतलस्त्राक्षर भ्रमेभ्यो दीर्घायुष्मान भवा दीर्घशुमंगली भवा எடுத்து திருமாவில்யத்தில் எடுக்கோ நல்லா இருங்கம்மா. தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா 16 பெற்று பெருவாழ் வாழணும். எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு. இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு சந்தோஷமா வாழணும். இறைவன் தந்த இன்பமான பரிசு பெண்களாக வாழு இந்த மண்ணில். இன்பம் துன்பம் இரண்டும் கலந்த பாடம் பெண்களாலே கிடைக்குது இந்த வாழ்வில்.